நல்லது. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த வேதாகமத்தில் உள்ள ஜெபங்கள் என்ற தியானத்துக்கு நான் வரவேற்கிறேன். இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த நாட்களில் நாங்கள் ஈசாக்குடைய ஜெபத்தை குறித்து தியானித்தோம். ஈசாக்குடைய ஜெபத்தை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் யாக்கோப்பினுடைய ஜெபத்தை பார்க்க போகிறோம். அந்த ஜெபத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக சில பின்னணிகளை நாங்கள் இதில் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் புதியவர்கள் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். யாக்கோப்பண்டா யாரண்டே தெரியாது, அவர் ஏன் இவர் இந்த ஜெபத்தை செய்தார் அப்படி என்ற காரியங்கள் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அருமையானவர்களே, யாக்கோப்பு ஈசாக்கினுடைய மகன். ஈசாக்கு நாங்கள் கடந்த நாட்களில் தியானித்தோம் இல்லையா? ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் அவருடைய ஜெபத்தின் பிரகாரமாக. ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால், அந்த நாட்களில் ஒரு வளமை இருந்தது, அந்த நாட்களில் ஒரு காரியம் இருந்தது. தகப்பன் இறக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கூறி ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் மிகவும் அவசியம். அந்த ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். அப்போ அந்த ஆசீர்வாதம் சொல்லுகிற நேரத்தில் மூத்த குமாரனுக்கு என்ன செய்வார், அவருடைய அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவருடைய காரியங்கள் நிறையதை சொல்லுவார். இதெல்லாம் உனக்குத்தான், இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் அப்படி என்று ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதிக்கிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஆசீர்வதிக்க போகிறார் அப்படி என்று சொல்லி ஏசாவை கூப்பிட்டு என்ன செய்கிறார் என்றால், நீ போய், அவர் ஒரு வேட்டையாடுகிறவர். யாக்கோப்பு ஒரு கூடாரவாசி, வீட்டிலே தான் இருப்பார். ஏசா வெளியில் சென்று வேட்டையாடி நல்ல கறிகளை கொண்டு வருகிற ஒரு நபர். அப்போ தகப்பன் சொல்லுகிறான், நான் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறேன், நீ போய் எனக்காக வேட்டையாடி ஏதாவது கொண்டு வந்து நல்ல சமையல் சமைத்து கொண்டு வா அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ இவர் என்ன செய்கிறார்னா, போகிறார். வேட்டையாட போகும்போது இதை அவருடைய தாயார் கேட்டது என்பதாக தாயார் என்ன செய்கிறார்னா, யாக்கோப்பை அழைத்து யாக்கோப்புக்கு சொல்கிற, இப்படி உன்னுடைய அண்ணாவுக்கு ஆசீர்வாதம் போக போகிறது, நீ என்ன செய், நீ அண்ணாவை மாதிரி அப்பாவின் இடத்துல போய் நல்ல சமையல் சமைச்சு கொண்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி சொல்லுகிறார். அப்போ யாக்கோப்பும் அண்ணா மாதிரி, அவர் கொஞ்சம் ரோமக்காரர் ஏசா. அப்போ என்ன செய்கிறார் என்றால், அண்ணா மாதிரி எல்லாம் ரோமத்துக்கு ஏற்ற வகையில் ஆட்டினுடைய தோள்களை எல்லாம் போட்டுக்கொண்டு போய் என்ன செய்கிறான், அப்பாவுக்கு நல்ல சமையல் சமைச்சு கொண்டே கொடுக்குறார். அப்பாவுக்கு அப்பா சாரு அவருக்கு கண் தெரியாது. அப்போ இவருக்கு குரலில் ஒரு சந்தேகம் வர்றது. அப்பொழுதும் கேட்குறார், இல்லை நான் தான் ஏசா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறார். சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுட்டார். இப்போ அண்ணா வருகிறார். அண்ணா கொஞ்சம் பிந்தி வந்துட்டார். பிந்தி வந்து சாப்பாடு சமைச்சு எடுத்து கொண்டு வரும்போது அப்பா சொல்லுகிறேன், என் மகனே மன்னித்து விடு, நான் ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு மிகவும் அவர் கோவப்பட்டார். ஏசா ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லையா? அன்றைக்கு ஆசீர்வாதம், எனக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை தகப்பன் சொல்ல போகிறார், என்னென்னத்தை கொடுக்க போகிறார் அப்படி என்ற ஒரு பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு அவர் வந்திருப்பார். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் உடைந்து விட்டது. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. இப்போ யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால், மிகவும் பயந்து, அவருடைய அம்மாவும் பயந்து என்ன செய்கிறார் என்றால், மெதுவாக அவருடைய அண்ணாவாகிய லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே அவர் சென்று அநேக ஆண்டுகள், கொஞ்ச நாட்கள் எல்லாம் அநேக ஆண்டுகள் வேதத்தில் இருக்கிறது. அநேக ஆண்டுகள் அங்கே அவர் தங்கியிருந்து அங்கே வேலை செய்து அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அவருடைய அங்கே திருமணம் எல்லாம் செய்து, அந்த திருமணத்தின் பின்பதாய் லாபானுடைய பிள்ளைகளையே திருமணம் செய்து அந்த லாபானாலே ஏமாற்றப்பட்டு நிறைய ஏமாற்றப்பட்டதன் பின்பதாய் ஒரு கட்டத்தில் ஒரு நிலைமையில் அவர் யோசிக்கிறார், நான் இங்கிருந்து சரி வராது என்னும் போது அவர் புறப்படுகிறார். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு கொண்டு வருகிற நேரத்தில் வந்ததின் பின்பதாக தான் ஒரு காரியத்தை யோசிக்கிறார், நான் வந்து விட்டேன். இப்போ என்னுடைய சகோதரன் அங்கே என்னோட கோபத்தில் இருக்கிறார். நான் இப்போ சென்றால் கண்டிப்பாக எனக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கும். என்னடா கோபத்தோடு போனவர் அந்த கோபம் தணிஞ்சிருக்காது இல்லையா? அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து போய், இப்படி யாக்கோப்பு, நான் லாபானுடைய வீட்டில் இவ்வளவு நாளும் இருந்தேன், இப்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய ஆடு மாடுகள் சொத்து பத்துகளோடு இப்படி வந்திருக்கிறேன் அப்படி என்று அவருக்கு தெரியப்படுத்தி தயவு கூறும்படி கேட்கிறார். அப்போ அங்கு என்ன நடந்தது என்று இங்கே வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவருடைய வேலைக்காரர் திருப்பி வந்து சொல்லுகிறார்கள், 400 பேரோடு உம்முடைய அண்ணாவும் எதிர்கொள்ள வருகிறார் அப்படி என்ற உடனே இவர் மிகவும் பயந்து, அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 32வது அதிகாரத்தில்
ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுறது, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்தில் திரும்ப வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவர் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார்கள் என்றார். அப்பொழுது யாக்கோப்பு மிகவும் பயந்து வியாழப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் 2 பகுதியாய் பிரித்து அப்படின்னு சொல்கிறார். அவர் பயந்து மிகவும் வியாகுலப்படுகிறார். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொலை செய்யத்தான் வருகிறார் அப்படி என்று யாக்கோப்பு எண்ணினார். சரி, என்னுடைய கதை இதோடு முடிந்து விட்டது, என்னை அழித்து விடுவார் அப்படி என்று சொல்லி 2 பகுதியாக பிரிக்கிறேன். ஏனென்றால் வந்து ஒரு பகுதியில் கொலை செய்தாலும் ஒரு பகுதியாவது தப்பும் அப்படி என்று 2 பகுதியாக பிரித்து இவர் நிற்கிறார். இந்த சூழ்நிலைமையில் தான் யாக்கோப்பு ஜெபிக்க போகிறார். அப்போ உங்களுக்கு பின்னணி விளங்கி இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் யாக்கோப்பு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 10வது வசனம், 32வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுகளுக்காகவும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த ஜோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதும் 2 பரிவாரங்களுடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் என்னை பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்கள் ஜெபத்தை, பயந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். 9வது வசனத்தில் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நீர் சொல்லித்தான் நான் புறப்பட்டு வந்தேன் அப்படி என்று நினைவுபடுத்துகிறார். பாருங்கள், இந்த ஜெபம் எங்களுக்கு அவசியம். அது மாத்திரமல்லாமல் 12வது வசனத்தில் எப்படி, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணல் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். நல்லா கவனிங்க. யாக்கோப்பு என்ன செய்கிறார்? தனக்கு கர்த்தர் சொன்னவைகளை நினைவு கூர்ந்து அதை சொல்லி ஜெபிக்கிறார். இது முக்கியம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தாலும் அதை நினைவுபடுத்தி ஜெபிங்க. ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறீர்கள் அப்படி என்று அதில் ஒரு வல்லமை உண்டு இல்லையா? கர்த்தர் நீர் இதை சொல்லியிருக்கிறீர்கள் எனக்கு செய்யணும் அப்படி என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. கொஞ்சம் சிந்திச்சு, உங்களுடைய தகப்பன் ஒருவேளை இன்றைக்கு சொல்லுகிறான், இன்றைக்கு மாலை நேரத்தில் நான் வேலையால் வரும்போது உங்களுக்கு ஏதாவது வேண்டிக் கொண்டு வருவேன் அப்படி என்று ஒரு பிள்ளையை பார்த்து சொன்னால், பிள்ளை அப்பா வர மட்டும் பயங்கர எதிர்பார்ப்போடு காத்திருக்கும். அப்பா வந்தது என்பதாய் போய் நீங்கள் சொன்னதை வாங்கி வந்தீர்களா அப்படி என்று கேட்கும். அப்பொழுது தகப்பன் வாங்கி வரவில்லை என்றால் அந்த பிள்ளை மிகவும் என்ன செய்யும், விடாது. நீங்கள் தான் நான் சொன்னீங்க எனக்கு வாங்கி தாருங்கள் அப்படின்னு சொல்லி எப்படியாவது பலவந்தமாக அந்த காரியத்தை வாங்கியே தீரும். இதை தகப்பன் நன்கு அறிவார். அதே மாதிரி தான் இந்த காரியமும், கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னான்னா விடவே தேவையில்லை, நாங்கள் வேண்டிக் கொள்ளவே முடியும். அப்போ யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் சொன்னவைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரை நீர் தான் என்னை புறப்பட சொன்னீர், அதனால தான் நான் புறப்பட்டு வந்தேன். 9வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். 12வது வசனத்தில் சொல்லுகிறார், நீர் இப்படி என்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவீர் கடற்கரை மண்ணில் போல, அது மாத்திரமல்லாமல் வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவீர் அப்படி என்று சொல்லி ஜெபிக்கிறார். அருமையானவர்களை, வார்த்தையை சொல்லி ஜெபிப்பதற்கு ஒரு வல்லமை உண்டு. இன்றைக்கு நீங்கள் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம், இந்த வாக்குத்தத்தம் வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பவுல் அடிகளை சொல்கிற கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்றே. இன்றைக்கு நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. பாருங்கள், யாக்கோப்பு கர்த்தர் சொன்னவைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறார். கடந்த நாட்டில் பார்த்தோம், ஈசாக்கு வந்து சந்ததி பெருகுமென்று ஆண்டவர் சொன்னாலும் அவர் நாட்களுக்கு பின்பதை, நீண்ட நாட்களுக்கு பின்பதை தான் ஜெபித்தார். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்றைக்கு யாக்கோப்பை பாருங்க, அதை நினைவு கூர்ந்த, நீர் தான் என்னை வர சொன்னீர், நீர் தான் என்னை இதை செய்ய சொன்னீர், நீர் தான் இப்படியெல்லாம் சொன்னீர். இன்றைக்கு நான் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை இருக்கிறேன், நான் முதலாவது சொல்ற பயந்திருக்கிறேன் என்றே. அருமையானவர்களை, பயம்ன்றது ஒரு பொல்லாத காரியம். இன்றைக்கு நீங்கள் சில நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து போய் இருக்கலாம். வியாதி உங்களை பயப்படுத்தலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பயப்படுத்தலாம், உங்களுடைய எதிர்காலத்தின் நிமித்தம் பயப்படலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பயம் உங்களை ஆழ்ந்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, யாக்கோப்புக்கு பயம் மிகுந்த நேரத்தில் எங்கே வருகிறார், எப்படி ஜெபிக்கிறார் என்பதை பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் வாக்கு தத்தங்களை சொல்லி அவர் சொன்னவைகள்
நன்மைகளை சொல்லி, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், இப்படி செய்வீர் அப்படி என்று. ஒருவேளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம், இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கலாம். அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, வார்த்தையில் ஆண்டவர் இதை நீ சொல்லி இருக்கிறீர், நான் சுகம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன், இல்லாவிட்டால் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன், உன்னுடைய சந்ததியையும் உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன், அப்படி என்ற வாக்கு தத்தங்களை சொல்லி நீங்க ஜெபியுங்க. ஜெபிக்கும் போது அதற்கு வல்லமை உண்டு, அதுக்கு பதில் நிச்சயம் உண்டு. ஏனென்றால் நீங்க வார்த்தையின் பிரகாரம் ஜெபிக்கிறீர்கள். நீங்க வார்த்தையின் பிரகாரம் ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். யாக்கோப்பு என்ன செய்கிறார்? பயந்தார். அருமையான, பயப்படுகிற நாளில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுகிறார். பயம் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், தேவனிடத்திலிருந்து பயம் வருவதில்லை, அது பிசாசினிடத்தில் வருகிறது. அருமையானவர்களே, பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் எங்களுக்கு பயப்படுகிற ஆவியை தரவில்லை. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தேவன் பயப்படுகிற ஆவியை தரவில்லை. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறது ஒரு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் பயப்பட தேவையில்லை. யாக்கோப்பை போல கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரை, நீர் இதை சொல்லியிருக்கிறீர், நீ சொன்னதின் பிரகாரம் நான் நடக்கிறேன், இப்பொழுது இப்படி பிரச்சனை வந்திருக்கிறது அப்படி என்று சொல்லி அதன் பின்பதை அவர் கொஞ்சம் ஞானத்தையும் பயன்படுத்துகிறார், இல்லை என்று சொல்லக்கூடாது. ஞானத்தை பயன்படுத்தி ரெண்டா பிரிக்கிறார், ரெண்டா பிரித்து ஆட்களை எல்லாம் அனுப்புகிறார். ஏனென்ற ஒருத்தரை கொண்டாலும் ஒரு குழு தப்பும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தோடு அதன் பின்பதை என்ன செய்கிறார்? அண்ணனை கொஞ்சம் மனம் இழக பண்ணுறதுக்காக என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் மந்தைகளை கொடுத்து கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறான்னு அனுப்புகிறார். அப்பொழுது இது என்னென்று கேட்கும்போது, யாக்கோப்பு உங்களுக்கு தருகிற காணிக்கை அப்படி என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். ஏனென்றால் அவருக்கு சிலவில் இதை பார்க்கும்போது அவருடைய கோபம் கொஞ்சம் தனியலாம் அப்படி என்றெல்லாம் செய்கிறார். செய்ததின் பின்பதை எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இரவு தங்குவதற்காக ஆற்றை கடந்து அவருடைய குடும்பமாக செல்கிறார். ஆற்றை கடந்து போகும்போது தான் இரவு என்ன செய்கிறார் என்றால், ஒரு புருஷன் என்று வேதத்தில் சொல்லப்படுறார், அது தேவதூதன் அப்படி என்று நாங்கள் கருதி கொள்ளலாம். அது தேவதூதனை இவர் பிடித்து விட்டார். அவர் பிடித்து விட்டு சொல்லுகிறார், நீரனை ஆசீர்வதிக்க மாட்டேன், நானும் விட மாட்டேன். இன்றைக்கு எங்களுடைய ஜெபம் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். ஆண்டவரை, நீரங்களை ஆசீர்வதிக்க, ஏனென்றால் நீர் தான் இதை சொல்லி இருக்கிறீர், என்னை ஆசீர்வதிக்கணும் சொன்னதன் பிரகாரம். அதைத்தான் அவர் கேட்டிருப்பார் இல்லையா? நீர் தான் என்னை வர சொன்னீர், நீர் தான் என்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர், நீர் தான் என்னுடைய பிள்ளைகளை நட்சத்திரம் போல உருவாக்குவேன் என்று சொல்லி, கடற்கரை மணலை போல உருவாக்குவேன் என்று சொல்லி, நீர் இப்படி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பாருங்க, அவருடைய ஜெபத்தை ஆசீர்வதிக்க வேணும், காப்பாற்ற வேணும்னு ஜெபிக்கல, ஆசீர்வதிக்கும். அப்போ அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுது பாருங்கள். தேவைகளை சந்திக்கப்படுது, அது மாத்திரமல்லாமல் பாதுகாப்பும் வருகிறது, எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிறது. ஏன்னா கர்த்தர் சொன்னார் ஆசீர்வதிக்கணும் அப்படி என்று சொல்லி. அந்த தூதன் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய பேர் நீ யாக்கோப்பு கிடையாது. யாக்கோப்புன்ற அர்த்தம் என்ன? ஏமாத்துகிறவன் நெத்தன். இனி உன்னுடைய பேர் யாக்கோப்பு கிடையாது. பாருங்கள், ஆண்டவர் அவனுடைய எல்லாவற்றையுமே மாற்றுகிறான். ஒருவன் கர்த்தருக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டி, எல்லாம் போகிறது, பேர்லேருந்து முழுக்களும் மாற்றம். பாருங்கள் என்ன சொல்லுகிறார், நீ யாக்கோப்பில் ஏமாற்றுகிறவன் கிடையாது, நீ யார்? இஸ்ரவேல் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இஸ்ரவேல், நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்படி என்கிறார். அருமையானவர்களே, அதன் பின்பதை அவருடைய அண்ணன் வருகிறார். வந்து மிகவும் பயத்தோடு தான் யாக்கோப்பு நிற்கிறார், என்ன நடக்குமோ தெரியாது என்று. ஆனால் அண்ணன் வந்து இறங்கினோன்னு எல்லாமே மாறிவிட்டது. என்ன நடக்கிறது என்றால், அண்ணன் இறங்கி வந்து இவரை கட்டி தழுவி முத்தமிட்டு எல்லாவற்றையும் பார்க்குற, அவருடைய பிள்ளைகள் சொத்து பத்துக்களை எல்லாம் பார்க்குறார். அதுக்கப்புறம் கேட்குறேன், என்ன நான் வரும்போது கொஞ்சம் ஆடுகள் எல்லாம் முன்பதாய் சென்றது, என்ன ஆடுகள் மந்தைகள் இப்படி போனது அப்படி என்று கேட்கும்போது சொல்கிறேன், இதெல்லாம் உமக்கு காணிக்கை என்னும் போது அவர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய மனதை இழக பண்ணினது. யாக்கோப்பு பயந்திருந்த பயத்துக்கான ஜெபத்தினுடைய பதில் கிடைத்தது. அந்த வருகிற வழியிலேயே ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கிறார், அவருடைய இருதயத்தை மாற்றுகிறார். அவருடைய யாக்கோப்பு ஏசாவினுடைய இருதயத்தை கர்த்தர் வருகிற வழியிலேயே மாற்றிவிட்டார். வந்து இறங்கினோடனே எல்லாமே மாறினது. அருமையானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். யாக்கோப்புடைய ஜெபத்தை பாருங்கள், வார்த்தையை வைத்து ஆண்டவரை நீர் இதை சொன்னீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று பிடிக்கிறார். வார்த்தையை வச்சு கொண்டு பிடிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வார்த்தையை கொண்டு ஜெபிப்பீர்களாக இருந்தால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் பயப்பட தேவையில்லை, குழம்ப தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இதைப்படி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.